புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு. ஹேமச்சந்தர் கொடுத்த அப்டேட். தமிழகத்தில் வரும் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ள வானிலை மையம் சென்னையிலும் மழை தொடரும் என்று கூறியுள்ளது. இந்நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் சென்னை மற்றும் சில கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. தென் தமிழ்நாட்டிலும் இன்று கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழகத்தில் நவம்பர் மாதம் தொடங்கியதிலிருந்தே வெயில் வாட்டி வந்த நிலையில் சில தென் மாவட்டங்களில் லேசான மழை பெய்து வந்தது. ஆனாலும் நடப்பாண்டு வடகிழக்கு பருவமழையானது இயல்பை விட மிக குறைவாகவே பெய்துள்ளது. அக்டோபர் 1 முதல் நவம்பர் 12ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பொதுவாக 260 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்க வேண்டும். ஆனால் இவ்வாண்டு இந்த காலகட்டத்தில் 251 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்திருப்பதால் மழை அளவு இயல்பை விட குறைவாக உள்ளதை காட்டுகிறது என்று வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது. வரும் 17ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்காலிலும் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று வரும் 18ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் 15ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளது. இதனால் 15ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்று தெரிவித்திருக்கிறார். 3ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை 16ஆம் தேதியிலிருந்து தொடங்கி தமிழகம் முழுவதும் நல்ல மழையை கொடுக்கும் என்று ஹேமச்சந்திரன் கூறியுள்ளார். மேலும் வடகடலோர மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்குள் 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக்கக்கூடும் என்று ஹேமச்சந்திரன் கூறியுள்ளார். இந்நிலையில் இன்றும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் சென்னை மற்றும் சில கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தென் தமிழ்நாட்டிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி வரை சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பெய்தது. ஆனால் மாத இறுதியில் வங்கக்கடலில் ஏற்பட்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று நவம்பர் 27ஆம் தேதியன்று பெஞ்சல் புயலாக மாறியது. இந்த புயல் நவம்பர் 30ஆம் தேதி காரைக்கால் அருகே கரையை கடந்தது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது.